Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu taqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu taqullaha wa qulu qawlan sadida yuslih lakum a'malakum wa yaghfir lakum dhunubakum ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, ரமலானின் தொடருரையிலே துஆக்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இறுதி தலைப்பாக பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காரணிகள் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில நபிகளாருடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனைகள் என்பது நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக சில காரணங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த காரணங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. அப்படியான காரணங்கள் சிலவற்றில் ஒன்றான முதற்காரணமாக, ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒருவன் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் கேட்கின்ற விடயங்களை நமக்கு வழங்குவதற்கு அல்லது நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை வழங்குவதற்கு தகுதியானவன் ஒரே ஒரு அல்லாஹ் மாத்திரம்தான் இருக்கிறான், அவனால் மாத்திரம்தான் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துன் நம்லிலே 62ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான்: அம்மன் யுஜீபுல் முதுத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூஅ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தங்கடத்துக்குள்ளானவன், அபாயத்துக்குள் மாட்டிக்கொண்டவன் அல்லாஹுவை அழைக்கின்ற பொழுது அந்த அல்லாஹ்வை தவிர அவனுக்கு பதில் கொடுப்பவன் வேறு யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். தங்கடத்துக்குள் மாட்டிக்கொண்ட சிக்குண்ட ஒரு மனிதன் தனக்கு அபயமளிக்க தேடுகின்ற பொழுது அவனுடைய அந்த கஷ்டத்தை, துன்பத்தை நீக்குவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹுவால் மட்டுமே அது முடியும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறான். ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்ட பொழுது அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடுவதற்காக அழைப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். வயக்ஷிஃபு ஸூ, கெடுதிகளை, தீமைகளை நீக்குவதற்குள்ளவன் ஒரே ஒரு அல்லாஹுதான், அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு தேவை நமக்கு வந்தாலும் அவற்றை கேட்டு பெறுவதற்கு தகுதியான அல்லாஹ் மாத்திரமே இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 106வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: அலம் தஅலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபியே,
அனைத்தின் மீதும் அல்லாஹுதான் சக்தி பெற்றவன் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அனைத்தையும் நீக்குவதற்கும் அனைத்தையும் செய்வதற்கும் சக்தி வாய்ந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வால் மாத்திரம்தான் இது முடியும், அல்லாஹ் தான் இதை தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த அல்லாஹுவின் மீது ஈமான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று துஆக்கள் செய்யும் பொழுது நாம் வசீலாவாக நம்முடைய அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டும் நம்முடைய நல்ல காரியங்களை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி அஸ்மாஉல் ஹுஸ்னா அழகிய அவனுடைய பெயர்களை கொண்டு அழைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று நாம் செய்த நல்ல காரியங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா அல்லாஹ், நான் உனக்காக இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி தருவாயாக, என்னுடைய கஷ்டத்தை நீக்கி விடுவாயாக, என்னுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக என்று நல்ல அமல்களை செய்துவிட்டு அந்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் வசீலாவாக உதவியாக வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலிருந்து புரிய முடிகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வலில்லாஹி அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ் தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அவனை அழையுங்கள், அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், நிறைய திருநாமங்கள் அவனுக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு அதிகமான சிறப்புக்குரிய பெயர்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட சில பெயர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாக அல்லாஹ்வுக்குரிய பெயர்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த பெயர்களை மனனமிட்டவர்கள் சுவனம் நுழைவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை அழைத்து அவனிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது அவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான். உதாரணமாக, பாவத்தை மன்னிக்க நாம் தேடும் பொழுது, இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லுகின்ற பொழுது, யா கஃபார், பாவங்களை மன்னிப்பவனே, யா சத்தார், பாவங்களை மறைப்பவனே, என்னுடைய குற்றங்களை மன்னித்துக் கொள் என்று கேட்க வேண்டும். அதே போன்று யா வஹாப், கொடை கொடுப்பவனே, எனக்கு அருள் செய்வாயாக, எனக்கு உதவி செய்வாயாக என்று நாம் கேட்கலாம். இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை திருநாமங்களை சொல்லி அவனை அழைத்து அவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அதே போன்றுதான் நல்ல காரியங்களை நாம் செய்த, அல்லாஹ்வுக்காக நாம் செய்த நல்ல அமல்களை அவனிடத்தில் முன்னிறுத்தி, உனக்காக இதை செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை பயந்து இந்த காரியத்தை நான் செய்யாமல் விட்டு இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி நாம் செய்த நல்ல காரியங்களை சொல்லி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். நேற்றைய தினம் அதற்குரிய ஒரு நபிமொழியை உங்களுக்கு சொல்லி இருந்தேன். அதாவது 3 மனிதர்கள் குகையில் சிக்குண்ட பொழுது அந்த குகையை விட்டு வெளியேறுவதற்காக அவர்கள் தாங்கள் செய்து கொண்ட நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, இதை உனக்காக செய்தேன் யா அல்லாஹ், எனவே என்னுடைய இந்த வழியை எனக்கு திறந்துதா என்று கேட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இப்படி நல்ல காரியங்களை நாங்கள் செய்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல நன்மையான காரியங்களை செய்திருப்போம். பசித்தவனை பார்த்து மனவேதனைப்பட்டு அல்லாஹ்வுக்காக கொடுத்திருப்போம். இது போன்ற நல்ல விடயங்கள் எத்தனையோ நம் வாழ்க்கையில் செய்திருப்போம். பெற்றோருக்கு உபகாரம் செய்திருப்போம். இப்படியான நல்ல கர்மங்களை, நல்ல விடயங்களை யா அல்லாஹ் உனக்காகத்தான் இது செய்தேன், உன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்து செய்தேன், உனக்கு பயந்துதான் இதை செய்தேன், எனவே எனக்கு இன்னொரு காரியத்தை எனக்கு நிறைவேற்றித்தா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய கஷ்டங்களை போக்கிவிடு என்று சொல்லி நாம் செய்த நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்திலே வசீலாவாக வைத்து, உதவியாக வைத்து நாங்கள் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அதே போன்று அவசரப்படுவதை விட்டுவிட வேண்டும். பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் கேட்ட பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லையே, வாழ்க்கையில் எத்தனையோ தடவை நான் இன்ன விடயத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறேன், எனக்கு அது நிறைவேறவில்லையே என்று நாம் அவசரப்படக்கூடாது.
அந்த அவசரத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 2735 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு கால லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யதுஉ பிஇஸ்மின் அவ் கதிஅத்தி ரஹ்மின் மாலம் யஸ்தஅஜில். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கு லா யஸால் யுஸ்தஜாபு லில் அப்த், ஒரு அடியானுக்கு விடை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுத்து கொண்டே இருப்பான். எது வரைக்கும் என்றால், மாலம் யதுஉ பிஇஸ்மின், ஒரு பாவமான காரியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. இஸ்லாம் எதை பாவம் என்று சொல்லுகிறதோ அந்த விடயத்தை தனக்கு தருமாறு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. அப்ப பாவமான காரியத்தை அவன் கேட்காமல் இருக்கும் காலமெல்லாம், அவ் கத்தியாத்தி ரஹ்மின், குடும்ப உறவுகளை பிரிந்து வாழுவதற்காக அல்லாஹ்விடம் கேட்கும் காலமெல்லாம், மாலம் யஸ்தஅஜில், அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவனுடைய பிரார்த்தனை அந்த அடியானுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றால், ஒரு தீமையை செய்வதற்காக ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அது நிறைவேற மாட்டாது. குடும்ப உறவுகளை பிரித்து வாழ வேண்டும் என்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறான். உதாரணமாக, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார். மனைவி தொழுகையில் பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய கணவனை அவனுடைய குடும்பத்தை விட்டு பிரித்து விடு, அவர்களோடு சேர விடாதே என்று கேட்கிறான். அல்லது ஒரு கணவன் மனைவிக்கு எதிராக கேட்கிறான், மனைவியின் குடும்பத்தோடு எங்களை சேர்த்து விடாதே என்று பிரார்த்தனை செய்கிறான் என்றால், குடும்ப உறவுகளை பிரிந்து வாழுவதற்காக ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று ஒரு மனிதன், நான் கேட்கிறேன் கேட்கிறேன் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லையே என்று சொல்லுவது, இப்படி அவசரப்படும் பொழுதும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கீல யா ரசூலல்லாஹ் மல் இஸ்திஅஜால், இஸ்திஅஜால் என்றால் அவசரப்படுதல் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால யகூலு கத் தஅவுது வ கத் தஅவுது ஃபலம் அர யஸ்தஜீபு லி. அவசரப்படுதல் என்றால் என்னவென்றால், நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன், நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஒரு மனிதன் சொல்லுவதுதான் அவசரம் என்றார்கள். அவ்வாறு பிரார்த்தனை செய்துவிட்டு எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. திருமிதியிலே பதிவான ஒரு செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதில் 3 விதமாக கொடுக்கிறான். ஒன்று என்னவென்றால், அவன் கேட்டதை இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான், அல்லது அவன் கேட்டதற்கு மாற்றமான ஒன்றை அல்லாஹ் அவனுக்கு நன்மையாக சேகரித்து வைக்கிறான், அல்லது அவனுக்கு அதற்குரிய மறுமையில் ஒரு பிரதிபலனை அவனுக்கு கொடுக்கிறான், அது பாவத்தை மன்னிக்கிறான். 3 விடயம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஒன்று, அவன் கேட்டதை உலகத்தில் கொடுத்து விடுகிறான், அல்லது அவன் கேட்டதை சேகரித்து வைத்து மறுமையில் அவனுக்கு நன்மையாக கொடுக்கிறான், அல்லது இவனுடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், அதன் மூலம் மன்னிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம் சில விடயங்களை அல்லாஹ்விடம் கேட்டிருப்போம், அது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம். நாம் என்ன நினைக்க வேண்டும், நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லையே, பல தடவைகள் நான் அல்லாஹ்விடம் கேட்டும் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லக்கூடாது. என்ன நினைக்க வேண்டும், அந்த விடயம் எனக்கு கிடைக்காமல் இருப்பது நலவாக இருக்கலாம், அந்த விடயம் எனக்கு கிடைக்காமல் இருப்பதுதான் நலவாக இருக்கலாம். அல்லாஹ் எதை யாருக்கு கொடுத்தால் நன்மையாக இருக்கும், எது யாருக்கு கொடுத்தால் தீமையாக அமையும் என்பதை அல்லாஹ் அறிந்தவர். நாம் கேட்பதில் நமக்கு பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றிகரமாக அமைய முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். அதனால் அல்லாஹ் அதை நமக்கு தராமல் என்ன செய்வான், மறுமையில் அதை நன்மையாக நமக்கு தருவான். அல்லது அதன் மூலம் நம்முடைய பாவத்தை அவன் மன்னிப்பான், அல்லது அது நமக்கு கிடைப்பதனால் பலன் உள்ளது என்றால் அல்லாஹ் அதை என்ன செய்வான், நமக்கு தருவான். இந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கேட்டது கிடைக்காவிட்டால் எனக்கு கிடைக்கவில்லையே, அல்லாஹ் எனக்கு தரவில்லையே என்று சொல்லக்கூடாது. அதை அல்லாஹ்
ஒரு நன்மையாக மாற்றி வைத்திருப்பான், மறுமையில் நமக்கு கிடைக்கும். அல்லது அதன் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே நான் கேட்டது கிடைக்கவில்லையே என்று அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்படுவதனால் உங்களுடைய அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று பிரார்த்தனையின் பொழுது ஹுஸ்னுல் வன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்டால் தருவான். அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வான். எனக்கு கிடைக்காவிட்டாலும் அதை நன்மையாக மாற்றி தருவான் என்று அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைக்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். கேட்டால் கிடைக்க போகுது, எத்தனை தரம் தான் கேட்டுட்டோம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தருவான் தருவான் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை புரிந்து என்னுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பான் என்ற ஒரு நல்ல எண்ணம் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே 7405 இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லுவதாக. இது ஒரு ஹதீஸுல் குதுஸி, அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆனா இந்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி அவனிடத்தில் நான் இருப்பேன். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அவன் நினைக்கும் இடத்தில் நான் இருப்பேன். நான் அவனோடு இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வ நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹ் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நம்மோடு இருப்பான் என்று ரசூல் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொன்னதாக ரசூல் சொல்றான். அப்ப நாங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு இதை நிறைவேற்றி தருவான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எனக்கு இதை கொடுப்பதற்கு யாரும் இல்லை, அவனை நம்பியே நான் இதை செய்கிறேன், நிச்சயமாக என்னை அவன் கைவிட மாட்டான் என்ற ஒரு நல்ல எண்ணம் அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதை என்ன செய்கிறான்? நிறைவேற்றி தருகிறான் என்று ஸல்லல்லாஹு சொல்றான். அதே போல ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உறுதியான எதிர்பார்ப்போடு செய்ய வேண்டும். குவத்துர் ரஜா ஃபின்திலாரில் ஃபர்ஜ், கஷ்டத்தை நீக்குவான், என்னுடைய துன்பங்களை நீக்கி வைப்பான், எனக்கு அதை அவன் தருவான், நான் கேட்பதை எனக்கு கொடுப்பான் என்று நிறைவான ஆசையோடு அல்லாஹ் நிச்சயம் எனக்கு தருவான் என்ற எதிர்பார்ப்போடு என்ன செய்ய வேண்டும்? உறுதியான எதிர்பார்ப்போடு நாம் அதை விடாமுயற்சியாக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடயத்தில் சூரா யூசுஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்களுடைய தந்தை சொன்னார், யா புனை, என்னுடைய மக்களே, யா பனிய, என்னுடைய மக்களே, இதுஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் அவர் சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டார்? பாலங்கணத்திலே தள்ளப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுஃபை வந்து விட்டார்கள். பின்னர் சில நாட்களின் பின்னர் புன்யாமீன் என்ற அவருடைய கடைசி சகோதரையும் இழந்து விட்டார். 2 மக்களும் 2 பிள்ளைகளையும் இழந்து விட்ட பொழுது அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மக்களிடத்திலே சொல்லுகிறார், யா புனை, யா பனிய, என்னுடைய மக்களே, இதுஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீ, நீங்கள் போய் யூசுஃபையும் அவருடைய சகோதரனையும் தேடுங்கள், தேடி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக பொய்யான இரத்தங்களை எல்லாம் ஆடையில் துவட்டி விட்டு அவருடைய தந்தை இடத்திலே அழுதவர்களாக, மாலை நேரத்தில் அழுதவர்களாக வந்து சொன்னார்கள், யூசுஃபை ஒரு இடத்திலே விட்டுவிட்டு நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று ஒரு செய்தியை வந்து சொன்னார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை அந்த செய்தியை நம்பவில்லை, அவர் நம்பவில்லை. ஆனால் அல்லாஹ் என்னுடைய மகனை திருப்பி தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவரை திருப்பி தருவான் என்ற எதிர்பார்ப்போடு அவர்களுடைய தந்தை இருந்தார்கள். இறுதியில் தான் சொல்லுகிறார், யா பனிய, என்னுடைய மக்களே, இதுஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும்
அவருடைய சகோதரையும் நீங்கள் போய் தேடி பாருங்கள் என்று சொல்லுகிறார். வலா தயசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை, அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் தர மாட்டான், இனி நமக்கு கிடைக்க மாட்டாது, இனி நாம் அதை கண்டுகொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ்வின் அந்த அருளை நீங்கள் நிராசை கொள்ளாதீர்கள். அல்லாஹ் தருவான் என்று நம்புங்கள். அல்லாஹ் தருவான், நிச்சயமாக அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் போய் என்ன செய்ய, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சகோதரனை தேடுங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. சொல்லி போட்டு சொல்றாங்க, இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரீன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசை அடைபவர்கள் யார் என்றால் அவர்கள் நிராகரித்த கூட்டமாகத்தான் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஒருபோது நாம் எதையாவது ஒன்றை கேட்பதாக இருந்தால், நம்மிடத்திலிருந்து தவறி போன ஒன்றை நாம் தேடுவதாக இருந்தால், அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பினவிடம் இருந்தால் அல்லாஹ் தருவான், அல்லாஹ்வால் அது முடியும், அவர் எனக்கு நிச்சயம் தருவான் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் கேட்க வேண்டும். அல்லாஹ் தரமாட்டான், இனி கிடைக்க மாட்டாது என்று நீங்கள் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ்வின் அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த எந்த ஒன்றை அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுதும், எதை வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் பொழுதும் அல்லாஹ்வால் இதை தர முடியும், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு ஆர்வத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நாங்கள் நிராசை அடைந்து விடக் கூடாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்லுகிறான், தனக்கு தானே அநியாயம் இழைத்துக் கொண்ட அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை விட்டும் கருணையை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், நிச்சயமாக உங்கள் அனைத்து பாவங்களையும் அவன் மன்னிப்பவனின் கிருபை உள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்ட சம்பவம் முன்னொரு காலத்திலே நடந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு மனிதன் 99 கொலைகளை செய்து விட்டான். 99 கொலைகளை செய்துவிட்டு தான் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது அவன் திருந்துவதற்காக அங்கு போய் ஒரு அறிஞரை சந்திக்கிறான். அங்கே கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு தௌபா கிடையாது, 99 கொலையை செய்த உனக்கு எப்படி தௌபா இருக்கும், உனக்கு தௌபா கிடையாது என்று சொன்ன பொழுது ஆத்திரம் கொண்ட அந்த மனிதன் 100வது மனிதனாக அவரையும் கொலை செய்து விடுகிறான். 100 கொலைகளை செய்த பின்னர் தான் திருந்த வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்பொழுது ஒரு அறிஞர் ஒருவரை அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த மனிதரிடத்தில் போய் கேட்கிறான். அந்த மனிதர் சொல்றார், லக்க தௌபா, உனக்கு தௌபா இருக்கிறது, அல்லாஹ் உனக்கு தௌபாவை ஏற்றுக்கொள்வான், உனக்கு தௌபா இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், நீ பாவம் செய்த இந்த ஊரை விட்டு வெளியேறி செல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் தௌபா செய்வதற்காக, அல்லாஹ்விடத்திலே பாவ மீட்சி பெறுவதற்காக அந்த ஊரை விட்டு கிளம்பி செல்லுகிறான். இடையில் போகும் பொழுது மரணித்து விடுகிறான். இப்பொழுது இவனுடைய அந்த உடலை அல்லது அந்த உயிரை எந்த மலக்கு கைப்பற்றுவது, யாரு கொண்டு செல்வது அல்லாஹ்விடம் என்பதில் அங்கே மலக்குகளிடத்திலே போட்டி ஏற்படுகிறது. ரஹ்மத்துடைய மலக்குகளும் அதாபுக்குரிய மலக்குகளும் வந்திருக்கிறார்கள். பின்னர் அல்லாஹ் ஒரு மனிதர் அங்கு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லுகிறார். இந்த மனிதர் தௌபாவுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்பதையும் மற்றதையும் அளந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அளந்து பார்க்கிறார்கள். தௌபாவின் பக்கம் தான் திருந்துவதற்காக அதிகபட்ச தூரம் வந்திருப்பதனால் ரஹ்மத்துடைய மலக்குகளால் அவருடைய உயிர் கொண்டு செல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இந்த செய்தி ஏன் சொல்லுகிறேன் என்றால், அல்லாஹ் எப்படிப்பட்ட பாவங்களை செய்தாலும் அவன் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கொலை என்பது சாதாரண பாவம் கிடையாது. கொலை என்பது, ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஒரு சாதாரண பாவம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபகஅன்னமா கதரன் நாஸு ஜமீஆ, அநியாயமாக ஒரு மனிதனை ஒருவன் கொலை செய்தால் உலகத்தில் வாழுகின்ற அத்தனை மானிட சமூகத்தையும் கொன்றவனுக்கு சமனாவான். அவ்வளவு பெரிய குற்றம். ஒரு மனிதனை கொல்லுவது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு மனிதனை கொலை செய்தால் முழு மனித சமூகத்தையும் கொன்றதற்கு சமனாவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறான். அப்பேற்பட்ட பெரும் பாவியை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். அவனுடைய கருணையை இழந்து விடக்கூடாது. அவன் மன்னிப்பான் என்ற அந்த தயார தன்மையை நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அதனால் நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது, அல்லாஹ்விடம் ஏதாவது ஒரு தேவையை நாம் கேட்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்,
அல்லாஹ் எனக்கு தருவான், அவனால் இது முடியும், நிச்சயமாக அல்லாஹ் கிருபை உள்ளவன், கருணை உள்ளவன் என்ற அந்த எண்ணம் தன்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அவனுடைய அருளை நிராசை அடையாதவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பான். அதே போன்றுதான் அல்லாஹ் இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா சூரத்துல் இன்ஷராஹ் அல்லது ஷரஹ் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கிறது, இலேசு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஒரு விடிவை வைத்திருப்பான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். துன்பத்துக்கு பின்னால் இன்பம் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், இந்த சோதனைக்கு பின்னால் எனக்கு ஒரு விடிவை அல்லாஹ் நிச்சயம் வைத்திருப்பான் என்ற ஒரு எண்ணத்தோடு எதிர்பார்ப்போடு அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் என்பதை இந்த திருமறை வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. அதே போன்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், அல்லாஹ்விடத்திலே தான் செய்கின்ற இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவனுடைய உணவு, உடை இவைகள் எல்லாம் ஹலாலாக அமைய வேண்டும். ஒரு மனிதனுடைய தொழில் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான உணவுகளை சாப்பிட்டு விட்டு, ஹலாலான குடிபானங்களை குடித்து விட்டு, ஹலாலான முறையில் வாழ்ந்து விட்டு கேட்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்கிறான். நம்முடைய உடலில் ஹராம் சேருமாக இருந்தால், ஹராத்திலே நம்முடைய உடலை வளர்ப்போமாக இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 1015ஆம் இலக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹலாலான பணத்தில் தர்மம் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான பணத்திலே ஹஜ், உம்ரா போன்ற கடமைகள் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு சத்தம் எழுப்பப்படுகிறது, ஹராமான உழைப்புகளால் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு ஏற்று வந்தவர்களை அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்விடமிருந்து அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஹலாலான உழைப்பிலிருந்து செய்யப்பட வேண்டும். ஹராமான உழைப்பிலிருந்து செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். இன்னல்லாஹ தய்யிப், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானவற்றை தவிர அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதனிடத்திலிருந்து அநியாயமாக பறித்த பணம், ஒரு மனிதனிடத்திலிருந்து வியாபாரம் என்ற பெயரில் அவனிடத்திலிருந்து பதுக்கப்பட்ட பணம், ஒரு மனிதனிடத்திலிருந்து அநியாயமாக அபகரிக்கப்பட்ட பணம், இவற்றின் மூலம் நாம் செய்யப்படுகின்ற எந்த ஒரு தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்கிறான். நாம் செய்கின்ற தர்மமாக இருக்கட்டும், பணத்தால் செய்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறான். பெரும்பாலான சில சகோதரர்கள், பெரும்பாலான இடங்களில் நாம் பார்க்கிறோம், சில சகோதரர்கள் இந்த வீடுகளில் இருக்கின்ற நீர் வசதி இருக்கிறதை, குழாய் நீர்கள், இந்த நீரை கூட என்ன செய்வார்கள்? களவிலே அந்த தண்ணீரை வீட்டுக்கு எடுப்பார்கள். அது ஒரு மீட்டரின் மூலமாகத்தான் வரும். அங்கே போகாமல் வேறு விதமாக களவிலே அதை எடுப்பார்கள். மின்சாரத்தை அப்படி எடுப்பார்கள். இப்படியெல்லாம் முறையற்ற முறையில் அவைகளை எடுத்து அந்த வெளிச்சத்தில் தொழுவார்கள். அந்த நீரில் உது எடுப்பார்கள். அந்த நீரில் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத்துகளிலே இந்த தூய்மையற்ற அந்த முறைகளை கையாளுகின்ற பழக்கம் பெரும்பாலான சகோதரர்களிடத்தில் இருக்கிறது. தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஜகாத் இருக்கும், ஏனைய கடமைகளை செய்வார்கள். ஆனால் இப்படியான சில விடயங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொள்வார்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, எந்த தண்ணீரில் உது எடுக்கிறோம்? இது ஹலாலான தண்ணீரா? இந்த உதுவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இன்னல்லாஹ தய்யிப், அல்லாஹ் தூய்மையானவன், லா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே தூய்மையான உணவு இருக்க வேண்டும், ஹலாலான முறையில் உழைக்க வேண்டும்,
ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம் கேட்கும் பிரார்த்தனை அவன் ஒப்புக்கொள்வான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்ம தக்கர ரஜுல யுதீலு ஸஃபர அஸ்கத அக்பர யமுத் யதைஹி இலஸ் ஸமா யா ரப் யா ரப் வமதமு ஹராம் வமஸ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப ல என்று ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு ஒரு நீண்ட பயணம் மேற்கொண்ட ஒரு மனிதனை ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அஸ்கத அக்பர, அவன் தூசி படிந்த நிலையில் பிறையான அடையாளங்களோடு, அதாவது தலைவிதி கோலமாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய 2 கரத்தை ஏந்தி யா ரப் யா ரப், என் நிறைவா என் நிறைவா என்று அவன் மன்றாடுகிறான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமத்தமு ஹராம், அவனுடைய உணவு ஹராம், வமஸ்ரபு ஹராம், அவன் குடித்தவை ஹராம், வமல்பசு ஹராம், அவன் உடுத்தவை ஹராம், வகுதிய பில் ஹராம், ஹராத்திலே அவன் மூழ்கி இருக்கிறான். ஃபஅன்னா யுஸ்தஜாப ல, அவனுக்கு எப்படி அல்லாஹ்விடத்தில் விடை கிடைக்கும்? தூய்மையை தவிர அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டானே. ஹராத்திலே மூழ்கி இருக்கும் இந்த மனிதன் தன் நிறைவா நிறைவா என்று மன்றாடினால் எப்படி அவனுக்கு பதில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால், நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்த்தவை நமக்கு நடக்க வேண்டுமாக இருந்தால், உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஹலாலாக இருக்க வேண்டும், உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், மனைவி மக்களை நம்மளை நம்பி இருக்கிறார்கள். என் தந்தை நல்லதைத்தான் எனக்கு செய்வான் என்று பிள்ளைகள் நம்பி இருக்கிறார்கள். நம் மனைவி நம்மை நம்பி இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஏமாற்றிவிடக் கூடாது, அவர்களுக்கு அநீதி இழைத்து விடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, நம்மை எதிர்பார்த்து நம்மை நம்பி இருக்கின்ற ஒரு சமூகத்தை நாம் ஏமாற்றி விடக் கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து தன்னுடைய பொறுப்பின் கீழால் சில மக்களை ஆக்கி அவன் மரணிக்கும் பொழுது யமூத்து யௌம யமூத்து காஸின் அலைஹி, அவன் மரணிக்கும் வேளையில் தனக்கு கீழால் இருப்பவர்களை ஏமாற்றிய நிலையில் அவன் மரணிப்பானாக இருந்தால், அவர்களுக்கு மோசடி செய்து நம்பிக்கை துரோகம் செய்த நிலையில் அவன் மரணிப்பானாக இருந்தால், அவன் சொர்க்கம் அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, நம்மை எத்தனையோ பிள்ளைகள் நம்மை நம்பி இருக்கிறார்கள், நம்முடைய உழைப்பை நம்பி இருக்கிறார்கள். நாம் ஹலாலாக உழைக்க வேண்டும், ஹராத்தை நாங்கள் செய்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய பார்வையில் அல்லாஹ் உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்கும் அவன் கையில் தான் உணவு இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அது கிடைக்கும், நாடாதவனுக்கு அது கிடைக்காது. நாம் எல்லாம் நம்பி இருப்பது அதுதான். அல்லாஹ்வின் நாட்டமின்றி எதுவுமே நடக்க முடியாது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும். அல்லாஹ் இன்று நமக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்று நாடினால் அது நமக்கு கிடைக்கும். இன்று உணவு இல்லை, கிடைக்காது என்று அல்லாஹ் நமக்கு நாடி இருந்தால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் சொல்லுகிறோம். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா மூதி லிமா மனஅத் வலா யன்ஃபஉல் ஜத் மின்கல் ஜத் என்று ஓதுகிறோமே, அந்த துஆவின் அர்த்தம் என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத், நீ கொடுத்ததை தடுப்பதற்கு யாரும் கிடையாது. வலா மூதி லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை நமக்கு தந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றை நமக்கு தடுத்து விட்டால் அதை யாராலும் நமக்கு கொடுத்து விட முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த பிரார்த்தனை. இதை நாம் தொழுகைக்கு பின்னால் ஓதுகிறோம். அந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. ஏன் ஹராமாக உழைக்க வேண்டும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்தது கிடைக்கும். அன்பு சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், ஒரு கழுதையில் ரசூலுல்லாஹ் முன்னாலும் அதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அமர்ந்து பயணம் சென்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யா குலாம், சிறுவனே என்று அழைத்து அவருக்கு சில உபதேசம் சொன்னார்கள். யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின் யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக் யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். அந்த வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் நீ பேணி நடந்தால் அல்லாஹ்வின் உதவியை நீ உன் கண் முன்னால் கண்டுகொள்வாய்
என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், உனக்கு ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நீ கேள். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது உதவி தேட நினைத்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே நீ உதவி தேடு என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் பின்னர் சொன்னார்கள், வாழம், அறிந்து கொள் சிறுவனே, நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா அயன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக். அறிந்து கொள் சிறுவனே, இந்த உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த மாந்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு நலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அல்லாஹ் எழுதியதை தவிர, உனக்கென்று விதித்ததை தவிர அவர்கள் யாராலும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. வாழ மன்னல் உம்மத லவிக்ஸமாத யதுர்ருக பிஷைஇன் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக் என்றார்கள். அறிந்து கொள் சிறுவனே, இந்த உலக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதி, உனக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு விதித்ததை தவிர அவர்களால் எந்த கெடுதியையும் உனக்கு செய்ய முடியாது. இந்த நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது இந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடியதுதான் கிடைக்கும். அல்லாஹ் நாடவில்லை என்றால் யாரு சேர்ந்தாலும் அதை எனக்கு தந்துவிட முடியாது. எனக்கொன்று நடக்க கூடாது என்று அல்லாஹ் விதித்திருந்தால் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அந்த தீங்கை எனக்கு செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தான். இறுதியாக அந்த மக்கள் தீக்குண்டத்திலே வீசினார்கள், நெருப்பு குண்டத்திலே அவர்கள் வீசினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்று நினைத்தார்கள். அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு அணுவும் அசையாது என்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு நபி இப்ராஹிம் இருந்தார்கள். தீக்குண்டத்திலே அந்த மக்கள் வீசினார்கள். என்ன நடந்தது? யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது நெருப்பே நீ குளிர்ச்சி பொருந்தியதாக மாறிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். உடனே மாறியது. இதா அராத அல்லாஹு ஷையன் ஐயகூலஹு குன் ஃபயகுன், அல்லாஹ் ஒன்றை செய்ய நாடினால், ஒன்றை ஆக்க நாடினால் ஆகுக என்பான், அது ஆகிவிடும், ஒரு நொடியில் அது நடந்துவிடும். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஏன் சகோதரர்களை ஹராமாக தேட வேண்டும்? அவசரப்படுகிறோம். அல்லாஹ் எழுதியது நமக்கு கிடைக்கும், அல்லாஹ் விதித்தது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் தந்ததை யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் ஏன் ஹராமாக உழைக்க வேண்டும்? ஏன் ஊழல் பண்ண வேண்டும்? ஏன் லஞ்சம் எடுக்க வேண்டும்? ஏன் அடுத்தவனின் பணத்தை அபகரிக்க வேண்டும்? அன்பு சகோதரர்களே, இந்த ஹலாலான சம்பாத்தியம், இந்த ஹராமான சம்பாத்தியம், இந்த ஹராமான முறையில் நாம் உழைத்து உடல் வளர்ப்பது அன்னாரு அவுலாபிஹி, அந்த உடலுக்கு சொந்தமான இடம் நரகம்தான் பொருத்தமான இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அந்த பயங்கரமான அந்த கொடிய பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த கொடிய பாவம், அந்த ஹராத்தை உண்ணும் பழக்கம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகிறார். எனவே நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் உடை, உணவு, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. அதே போன்ற அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் ஒரு காரணம், சுன்னத்தான இபாதத்துகள் நாம் நிறைய செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்தான இபாதத்துகளை நாம் நிறைய செய்ய வேண்டும். ஃபர்லான கடமைகளை, தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அதற்கு மேலதிகமாக சுன்னத்தான விடயங்களை நாம் செய்ய வேண்டும். ஒரு சுன்னத்தான இபாதத்தை நாம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான். சுன்னத்தை விட்டதற்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆனால் சுன்னத்து தானே என்று புறக்கணித்தால் அல்லாஹ்விடம் தண்டனை இருக்கிறது. நம்மால் செய்ய முடியவில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு விடுகிறோம் என்றால் சுன்னத்தான இபாதத்துகளை செய்யவில்லை என்பதற்காக அல்லாஹ் தண்டிப்பதில்லை. ஆனால் சுன்னத்தான இபாதத்துகளை செய்வதால் நமக்கு நன்மை இருக்கிறது. என்ன நன்மை தெரியுமா? திருமிதியிலே பதிவான செய்தி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய அமல்களில் முதலாக மறுமையில் விசாரிக்கப்படும் அமல் தொழுகைதான். ஒரு மனிதனுடைய அமல்களில் மறுமையில் முதலாக விசாரிக்கப்படும் அமல் தொழுகை. ஃபைன் சலுகத் சலுகத் சாயிரு அமலுஹு வைன் ஃபஸதத் காப வ ஹஸிர என்றார்கள். இன்னொரு இடத்திலே
ஃபஸதத் சாயிரு அமலுஹு என்று சொன்னார்கள். எந்த மனிதனுடைய தொழுகை சீராக இருந்ததோ, மறுமையில் முதலாக அல்லாஹ் தொழுகை விசாரிப்பான். யாருடைய தொழுகை சீராகி விட்டதோ அவனுடைய ஏனைய அமல்களும் சீராக இருக்கும். யாருடைய தொழுகை சீர்கட்டு விட்டதோ, முறையற்றதாக மாறிவிட்டதோ, மறுமையில் ஏனைய அமல்களும் சீர்கெட்டதாக மாறிவிடும் என்றார்கள். இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தொழுகை ஃபர்லுகளை அல்லாஹ் மலக்குகளிடத்திலே சொல்லுவான், என் அடியானுடைய இபாதத்துகளை தொழுகைகளை பாருங்கள், அதுல ஏதும் குறைபாடுகள் இருந்தால், அவனுடைய ஃபர்லுகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், அவன் ஏதும் சுன்னத்துகள் தொழுதிருக்கிறானா என்று பாருங்கள். அந்த சுன்னத்தான இபாதத்துகளை கொண்டு அவனுடைய ஃபர்லில் விடப்பட்ட குறைகளை நிரப்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. அப்ப சுன்னா என்ற அந்த தொழுகைகள், சுன்னத்தான அமல்கள் எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கை. ஃபர்லை நாம் இழந்து விட்டால் மறுமையில் தண்டனை. ஃபர்லிலே குறைபாடு வைத்து விட்டால் நாம் மறுமையில் தண்டிக்கப்படுவோம். அந்த ஃபர்லுகளை நிறைவேற்றக்கூடிய, குறைகளை நிரப்பக்கூடியவைகளாக இந்த சுன்னாக்கள் அமையும் என்பதை அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே சுன்னத்தான இபாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த சுன்னாக்களை நாம் தொழுவதனால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 6502 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கால, அல்லாஹ் தஆலா சொன்னான். இது ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ் சொன்னதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். புகாரியில் பதிவான செய்தி, வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பஹு, என்னுடைய அடியான் சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு, சுன்னத்தான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், அவனை நான் விரும்பி விடுவேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபைதா அஹ்பத்துஹு, இந்த சுன்னத்தான அதிகமான இபாதத்துகளை செய்து என்னை நெருங்குகின்ற அடியானை நான் நேசித்து விட்டேன், ஆனால் நான் நேசம் கொண்டு விட்டேன் என்றால், குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் காதாக நான் ஆகிவிடுவேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறிவிடுவேன். வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுவேன். வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப காதாக, கண்ணாக, காலாக என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், அவைகளுக்கு உதவியாக நான் இருப்பேன். என்னுடைய அடியானுடைய காதை, கண்ணை, அவனுடைய பார்வையை, அவனுடைய கையை, அவனுடைய காலை சக்தி உள்ளதாக, அதற்கு உதவியாக நான் இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக இந்த நபிமொழிக்கு வியாக்கியானம் செய்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். இது மட்டுமல்ல, இந்த சுன்னத்தான இபாதத்துகளை கொண்டு என்னை நெருங்கி விட்டால் ஒரு அடியான், அவனை நான் நேசித்து விடுவேன். அப்படி நான் அவரை நேசித்து விட்டால், எனக்கு விருப்பமாகி விட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் ஸஅலனி லஅூதியன்னஹு, அவன் என்னிடத்தில் எதையாவது கேட்டால் நான் அவனுக்கு கொடுத்து விடுவேன். வலைன் இஸ்தஆதனி லஅூஇதன்னஹு, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன். எவ்வளவு பெரிய விடயம் பாருங்க. சுன்னத்தான இபாதத்துகள் நிறைய செய்ய வேண்டும். ஃபர்லான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற சுன்னாக்கள், அதிகாலையில் காலை தொழுகையான புஹா தொழுகை, வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுடைய இரவு தொழுகை, இது போன்ற பல தொழுகைகள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த சுன்னத்தான இபாதத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், எதற்கெல்லாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கிறோம். வீதிகள் கதைத்துக் கொண்டிருப்பதற்கும், அடுத்தவனை பற்றி முறையீனமாக பேசுவதற்கும், மற்றவனுடைய மானபங்கப்படுத்துவதிலும் எவ்வளவோ நேரங்களை நாம் கழிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இந்த சுன்னத்தான இபாதத்துகளை தொழுவதிலே நாம் விருப்பத்தோடு நேரத்தை கழித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், நம்மை விரும்புகிறான். நம்மை அவன் விரும்பி விட்டால் அவன் என்ன செய்கிறான்? சுன்னத்தை தொழுவ நாம் அவனை அதிகம் நெருங்குகிறோம். அல்லாஹ் அதைத்தான் இங்க சொல்லுகிறான், வமா தகர்ரப அப்தி, என்னுடைய அடியான் என்னை நெருங்கினான். எப்படி நெருங்குவான்? ஃபர்லுகளை செய்துவிட்டு சுன்னத்தான உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலம் என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருந்தால் நான் அவனை விரும்பி விடுவேன், அவனை நேசித்து விடுவேன்,
அப்படி நான் நேசித்து விட்டால் என்ன செய்வேன்? வஇன் சஅலனி லஊதியன்னஹு, அவன் கேட்டதை நான் அவனுக்கு கொடுப்பேன். வலஇன் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு, என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன். எவ்வளவு பெரிய அருள் பாருங்க. அப்ப பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லாஹ்விடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நமக்கு கிடைப்பதற்கு சுன்னத்தான இபாதத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதிகம் அதிகம் சுன்னத்துகளை நாம் செய்ய வேண்டும். இதனுடைய பெருமதி சகோதரர்களே, இந்த சுன்னத்தான இபாதத்துகள் ஃபர்லுகளுக்கு மேலதிகமாக இந்த சுன்னாக்களை செய்வதன் பெருமதி எப்ப தெரியுமா? மறுமை நாளிலே அல்லாஹ் எல்லோரையும் எழுப்பி நிறுத்தி ஒவ்வொருவருடைய நன்மையையும் தீமையும் அல்லாஹ் நிறுப்பான். நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வஅம்மாமன் சகுலத் மவாஸீனுஹு, எவருடைய நன்மையின் எடை அந்த தட்டு கனத்து விட்டதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்தியான சொர்க்கத்திலே அவனுடைய வாழ்க்கை இருக்கும். யாருடைய நன்மைகள் மறுமையில் நிறுக்கப்படும் பொழுது நன்மையின் எடை, நன்மையின் தட்டு கனமாக இருக்குமோ, நன்மைகள் அதிகரித்திருக்குமோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்தியான சொர்க்கத்தின் மன விருப்பத்துக்குரிய சொர்க்கத்திலே அவர்கள் வாழுவார்கள். வஅம்மாமன் ஹஃபத் மவாஸீனுஹு, எவருடைய நன்மைகள் குறைந்து விட்டனவோ, எவருடைய நன்மை தட்டு குறைந்து விட்டதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவன் செல்லும் இடம் ஹாவியா தான். வமா அதுராக மாஹியா, நபியே ஹாவியா என்றால் என்ன தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டு கரியாக்கும் நரக நெருப்பு. அப்ப நரக நெருப்புக்கான வாழ்க்கை வாழலாமா? உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை செய்கின்ற நாம், தேவையற்ற வீணான எத்தனையோ விடயங்களிலே ஈடுபடுகின்ற நாம், சுன்னத்தான இபாதத்துகளை நாம் வாழ்க்கையில் செய்யலாம். கடைக்கு வியாபாரத்துக்கு போகிறோம், வீட்டிலிருந்து தயாராகின்ற பொழுதே காலையில் 2 ரக்காத் லுஹா தொழுது விட்டு செல்லலாம். அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்காகவும் நேரம் ஒதுக்கின்ற நாம் ஒரு 5 நிமிடம் முன்னாலும் பின்னாலும் ஒதுக்கிவிட்டால் நாம் அந்த தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் மன் ஸல்லா அர்பஅன் கப்ல அஸ்ரி, அஸ்ர் தொழுகைக்கு முன்னால் யார் 4 ரக்காத் சுன்னத் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். லுஹருக்கு முன்னால் யார் 4 ரக்காத் தொழுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அமைக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த தொழுகைகள் நாளை மறுமையிலே பிள்ளைகளும் சொத்துகளும் செல்வங்களும் நமக்கு உதவாத ஒரு நாள். மறுமை என்பது நாம் உழைத்த சொத்துகள், நாம் தேடிய பிள்ளைகள் மறுமையில் நமக்கு உதவாத ஒரு நாள். அந்த நாளில் நமக்கு உதவுவது இந்த இபாதத்துகள் தான் சகோதரர்களே. கபர் அறையில் யாரும் இல்லாத இடத்தில் நமக்கு உதவியாக இருப்பவை நாம் செய்த நல்லறங்கள், நல்லமல்கள் தான். எனவே காலத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு, நேரத்தை ஒதுக்குவதை, நேரத்தை வீணாக்குவதை விட்டுவிட்டு, மற்றவர்களுடைய மானத்தை பங்குபடுத்துவதை விட்டுவிட்டு நல்லறங்களில் ஈடுபடுவோம். சுன்னத்தான இபாதத்துகளை செய்வோம், அல்லாஹுவை நெருங்குவோம். எந்த அளவுக்கு சுன்னத்தான தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நாம் கேட்பதை நமக்கு தருகிறான். நாம் பாதுகாப்பு தேடினால் நமக்கு பாதுகாப்பு அவன் வழங்குகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அல்லாஹ் சொன்னதாக நபிகளார் சொல்லுகிறார். எனவே இந்த சுன்னத்தான இபாதத்துகள் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்பதை அன்பு சகோதரர்களே இந்த நபிமொழி நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அதே போன்று அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதான் சொல்லிவிட்டது. சுன்னத்தான தொழுகைகள் வீட்டில் தொழப்பட வேண்டும் சகோதரர்களே. முடியுமானவர்கள் சுன்னத்துகளை வீட்டில் தொழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளை கபர் அறைகளாக மாற்றாதீர்கள். உங்களுடைய வீடுகளை கபர் அறைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள். கபர் அறை என்பது தொழப்படக்கூடாத இடம். கபர்கள் தொழப்படக்கூடாத இடம். உங்களுடைய வீடுகளை கபர் அறைகளாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். தொழுகையில் ஒரு பகுதியை உங்கள் வீட்டிலே செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவார்கள். ஜும்மா தொழுகைக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு சென்று ஜும்மா முடிந்த பின்னர் வீட்டுக்கு சென்று 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளை ரசூலுல்லாஹ் தன் வீட்டில் செய்வார்கள். செய்துவிட்டே பள்ளி வாயிலுக்கு வருவார்கள். முடியுமான அளவு நாங்களும் நம்முடைய சுன்னத்தான இபாதத்துகளை வீடுகளில் செய்து கொள்ள வேண்டும். வீடுகளில் தொழுதுவிட்டு பள்ளி வாயிலுக்கு வரும்பொழுது வீட்டிலிருந்து வுது எடுத்தவர்களாக பள்ளியை நோக்கி நாம் புறப்பட வேண்டும். அன்பு சகோதரர்களே, எந்த மனிதன் அழகிய முறையில் வுது செய்து கொண்டு பள்ளியை நோக்கி புறப்படுவானோ அவன் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும்
ஒவ்வொரு கால் எட்டுக்கும் அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த சுன்னாக்கள் லேசாக இலகுவாக நம்முடைய வாழ்க்கையில் செய்யலாம், மிக இலகுவாக செய்யலாம். அவைகளை எல்லாம் நாம் புறம் தள்ளிவிட்டு நாளை மறுமையில் மகஷரில் நிற்கும் பொழுதுதான் நாம் அந்த கவலைகளை மறுமையில் கை சேதப்பட்டு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கெஞ்சுகின்ற மன்றாடுகின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாகி விடுவோம். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த சுன்னத்தான இபாதத்துகளை செய்ய வேண்டும். எனவே வீடுகளில் அதான் சொன்ன பிறகு முடியுமான அளவு வீடுகளில் சுன்னாக்களை தொழுதுவிட்டு பள்ளி வாயிலுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழ வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் பள்ளியில் உட்காரக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஜும்மா தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுலைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்தார். ரசூலுல்லாஹ் மிம்பரிலே இருந்து கேட்டார்கள். சுலைக், ஒரு சில ஹதீஸ்கள்ல பேர் சொல்லப்படாமல் வருகிறது. ரசூலுல்லாஹ் சுலைக் என்று அழைத்து, நீ தொழுது விட்டு வந்தாயா என்று கேட்டார்கள். நீ தொழுது விட்டு வந்தாயா அப்படி கேட்டு, எலும்பு சுலை தொழுது விட்டு உட்காரு என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பள்ளியின் காணிக்கை தொழுகையை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்கள். ஜும்மா நேரத்தில் கூட இமாம் குத்துபா ஓதும் சமயத்தில் நாம் பள்ளிக்கு வந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த 2 ரக்காத் சுன்னாக்களை தொழுது விட்டு நாம் உட்கார வேண்டும் என்றார்கள். பள்ளியில் போய் நாம் சும்மா உட்கார கூடாது, 2 ரக்காத் தொழுது விட்டு தான் உட்கார வேண்டும். அன்பு சகோதரர்களே, நாம் பள்ளிக்கு வருகிறோம், அதான் சொல்லிவிட்டது. உதாரணமாக லுஹர் தொழுகைக்கு வருகிறோம், அதான் சொல்லிவிட்டது என்றால் அங்கு நமக்கு தஹியத்துல் மஸ்ஜித் கிடையாது. லுஹருடைய முந்தின சுன்னாவை நாம் தொழ வேண்டும். இதுவே நீங்கள் வீட்டிலே தொழுது விட்டு வந்தீர்களானால் லுஹருடைய முந்தின சுன்னாவை வீட்டிலே தொழுது விட்டு நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு 2 ரக்காத் பள்ளி காணிக்கையாக தொழலாம். இதே போன்று எந்த நேரத்திலேயாவது நீங்கள் வுது எடுத்தால் வுதுவுக்காக 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நடமாடும் சத்தத்தை சொர்க்கத்தில் கேட்டார்கள். வந்த பின்னால் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கேட்டார்கள், பிலாலே, சொர்க்கத்தில் உன் நடமாட்ட சத்தத்தை நான் கேட்டேன், நீ என்ன அமல் செய்தாய் பிலாலே என்று கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் எந்த விசேடமான அமல்களும் கிடையாது. எந்த நேரத்திலாவது எனக்கு விழிப்பு வந்தால் நான் எழுந்து வுது செய்துவிட்டு வுது செய்ததற்காக நான் 2 ரக்காத்துகள் தொழுவேன் என்று சொன்னார்கள். அந்த 2 ரக்காத் தொழுகைக்காக பிலால் மரணிப்பதற்கு முன்னரே சொர்க்கத்தில் இருக்கிறார் என்ற ஓசையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, நாமும் சொர்க்க நுழைய வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்க வேண்டும். இப்படி இந்த சுன்னாக்களை நாம் செய்ய வேண்டும். எனவே இந்த விதத்தில் வீட்டிலே நாங்கள் வுது எடுத்துக்கொண்டு தொழுகைக்குரிய சுன்னாவை தொழுதுவிட்டு நாங்கள் பள்ளி வாயிலுக்கு வரலாம். அல்லது அதான் சொல்லுவதற்கு முன்னரே வுது எடுத்துக் கொண்டு வந்து பள்ளி வாயிலில் அமர்ந்திருந்து தொழுகையை எதிர்பார்ப்பது. ரசூலுல்லாஹ் இன்னொரு நபி மொழியில் சொன்னார்கள், எந்த மனிதன் அழகிய முறையில் வுது எடுத்துக்கொண்டு பள்ளி வாயிலை நோக்கி வருகிறானோ அவன் வந்து பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையில் இருந்த நன்மை அவனுக்கு எழுதப்படும். நாங்க சும்மா தான் உட்கார்ந்து இருப்போம் பள்ளியில் இருக்க, ஆனா நமக்கு என்ன நன்மை எழுதப்படும்? தொழுது கொண்டிருந்த நன்மை எழுதப்படும். நாங்க ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். எனவே தொழுகைகளுக்கு அதானுக்கு முன்னால் நாம் போய் பள்ளி வாயில்களிலே தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்து தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொழுகையை நிறைவேற்றி இந்த நன்மைகளை நாம் அடைய வேண்டும். எனவே அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் சுன்னாக்களை தொழுதுவிட்டு நாம் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் 521ஆம் இலக்கத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் பிரார்த்தனை தட்டிவிடப்பட மாட்டாது என்று சொல்லலாம் சொன்னார். இது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களும் கேட்கலாம். அதானுக்கு பின்னால் இகாமத்துக்கு முன்னால் நீங்கள் தொழுவதற்கு முன்னால் என்ன செய்யலாம்? நீங்களும் பிரார்த்தனை செய்யலாம். எனவே இந்த துஆவை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். அதே போன்று அத்துஆ ஃபி சுஜூத், சுஜூதிலே சஜிதாவிலே இருக்கும் பொழுது நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சஜிதாவில் இருக்கும் பொழுது நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி, ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்தில் மிக நெருங்கி இருக்கும் நேரம் வஹுவ சாஜித்,
அவன் சுஜூதிலே இருக்கும், சஜிதாவில் இருக்கும் நேரம்தான். அதிலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னொரு நபிமொழியில ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும் வேலைதான். எனவே அதில் நீங்கள் கேட்கும் துஆ ஏற்கப்படுவதற்கு பொருத்தமான நேரமாக இருக்கிறது என்றார்கள். இந்த ஹதீஸ்ல அதிலே துஆவை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். அன்பு சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்ல ஃபஜித்தஹிது துஆ கேட்பதில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே சுஜூதில் இருக்கும் பொழுது துஆக்களை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான். எனவே துஆவை நாங்கள் சுஜூதிலையும் கேட்டுக்கொள்ளலாம். பரலான தொழுகைகளை ஜமாத்துடன் நாம் தொழுவும் பொழுது இமாம் அந்த அளவு நமக்கு என்ன செய்ய மாட்டார், இடம் கொடுக்க மாட்டார். இடம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் நோயாளிகள், கஷ்டப்படுபவர்கள் எல்லாம் பின்னால் தொழுவார்கள். அவர்களுடைய நிலைமையை கவனித்துத்தான் இமாம் தொழுகை நடத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. எனவே பரலான தொழுகைகளில் அதுக்குரிய இடம் கிடைக்காது என்றால் சுன்னத்தான தொழுகைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், சுஜூதிலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரம் ஒரு சின்ன குறிப்பையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தொழும் பொழுது ருக்கூவை எந்த அளவு நீட்டுவார்களோ அந்த அளவுதான் சுஜூதையும் நீட்டுவார்கள். இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையில் உட்காரும் அந்த இருப்பையும் அந்த அளவுதான் நீட்டுவார்கள். முஸ்லிமிலே பதிவான செய்தி என்று நினைக்கிறேன். என்னவென்றால், நிலையை தவிர, கியாம் நிலை கிராத் ஓதுகின்ற இடத்தை தவிர மற்ற ஏனைய அத்தனை செயல்களிலும் சமனாகவே ரசூலுல்லாஹ் செய்வார்கள் என்று பார்க்கிறோம். எனவே துஆ ஓதுகிறேன் என்ற பெயரில் சுஜூதை மட்டும் மிக நீளமாக நாம் நீட்டிவிடக் கூடாது. முடியுமான அளவு ஒவ்வொரு சுஜூதிலையும் முடியுமான ஒரு அளவு சிறு அளவு துஆ ஓத வேண்டும். அது ருக்குவுடைய நிலையை விட அல்லது ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் இரண்டு சுஜூதுக்கும் இடையில் உட்காரும் அமைப்பை விட மிக நீண்ட நேரம் ஒரே சுஜூதிலே இருப்பது இது ரசூலுல்லாஹ்வின் சுன்னாவுக்கு மாற்றமானது. எனவே முடியுமான அளவு துஆக்களை சுருக்கமாகவும் தேவையான துஆக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதிலே குறிப்பாக என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹ் ஓதிய ஜவாமிஉல் கலிம் என்ற துஆக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய வார்த்தைகள், அந்த துஆக்களை மனனமிட்டு அதிலே ஓதிக்கொள்வது பொருத்தமானது. ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களை நிறைய அர்த்தங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. எனவே அந்த துஆக்கள் மனப்பாடம் அதை ஓதிக்கொள்ளலாம். அது அல்லாத வேறு தேவைகள் இருந்தாலும் நாம் என்ன செய்யலாம், அந்த தேவைகள் நாம் கேட்டுக்கொள்ளலாம். தமிழிலே கேட்கலாமா என்றால் கேட்கலாம், எந்த தடையும் கிடையாது. சுஜூதில மட்டும். அதே போல அத்தஹியாத்துல் இருப்பிலையும் கேட்கலாம். ஏனைய ருக்கு ஏனைய இடங்களில் நாங்கள் எந்த ஒரு மனித பாசையும் தொழுகையில் பயன்படுத்தப்பட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். சுஜூதில் அதே போன்று அத்தஹியாத்தில் நாம் என்ன செய்யலாம், தமிழில் கேட்பதில் எந்த தடையும் கிடையாது. அதே போன்ற அன்பு சகோதரர்களே, இரவின் பிந்திய பகுதியிலும் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படும் துஆ அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் இரவின் பிந்திய பகுதியில் தஹஜ்ஜுடைய நேரத்திலும் கேட்கப்படும் துஆவை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான். திருமிதியிலே 3499 விளக்கத்தில் பதிவான செய்தி, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கீல யா ரசூலல்லாஹ் அய்யு துஆ அஸ்மா, எந்த துஆவை அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது. கால ஜௌஃபுல் லைலில் ஆகிரி, இரவின் இறுதி பகுதியிலும், வதுபர ஸலவாத்தில் மக்தூபாத், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படும் துஆ என்றார்கள். அப்ப தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் கேட்கும் துஆ அல்லாஹ் விசேடமாக குர்ஆன்ல சொல்கிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய பண்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், படுக்கையை விட்டும் அவர்கள் எழுந்திருப்பார்கள், தன்னுடைய இறைவனிடத்திலே ஆசைப்பட்டவர்களாகவும் அவனை பயந்தவர்களாகவும் நின்று வணங்கி அவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று தொழுகையின் பின்னால் கேட்கப்படும், தொழுகையின் பின்னால் என்றால் சலாம் கொடுத்ததுக்கு பின்னாலே அல்ல, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அத்தஹியாத் ஓதி முடிந்து நபிகளார் மீது ஸலவாத்து சொன்னதற்கு பின்னர் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் அந்த இடையில் ஓதப்படுகின்ற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதிலே கபரிலே இருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள், நரகத்தின் பாதுகாப்பு தேட சொன்னார்கள், தஜ்ஜாலை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன துஆக்கள் இருக்கின்றன. இந்த துஆக்களோடு நம்முடைய தேவையான துஆக்களையும் அந்த இடத்தில் நாம் என்ன செய்யலாம், கேட்டுக்கொள்ளலாம். அந்த இடத்தில் அதிகமாக அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் நோன்பாளி கேட்கும் பிரார்த்தனைகள், இவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.
வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நாள் இரவிலும் பிந்திய பகுதியில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப வெள்ளிக்கிழமையை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரியில 935ஆம் விளக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر يوم الجمعة, ஒரு நாள் ஜும்மா தொழுகையை பற்றி, ஜும்மா நாளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபகால சொன்னார்கள், ஃபீஹி சாஅத்துன், அந்த நாளிலே வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, லா யுவாஃபிகுஹா அப்துன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான அடியான் அந்த நேரத்தில் அவன் துஆவை கேட்பானாக இருந்தால், வஹுவ காயிமுன் யுஸல்லி, நின்று தொழுதவனாக அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் பிரார்த்திப்பானாக இருந்தால், இல்லா ஆதாஹு இய்யாஹு, அதை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அஷார பியதிஹி யுகல்லிலுஹு, தன்னுடைய கையினால் அது கொஞ்ச நேரம் என்று ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினாங்க. அது எந்த நேரம் என்பது ஹதீஸ்களில் சொல்லப்படல. அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. அசருக்கு பின்னால் என்கிறார்கள், ஜும்மாவுக்கு இடையில் உட்காரும் நேரம் என்று பலவிதமாக சொல்லுகிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் அது குறைந்த நேரம் என்றார்கள். எனவே நான் நினைக்கிறேன் அல்லாஹு ஆலம் இந்த ஹதீஸ்ல வர வார்த்தை வஹுவ காயிமுன் யுஸல்லி, காயிமுன் யுஸல்லி, நின்றவனாக, நின்று தொழுதவனாக என்று வந்திருக்கு. எனவே இது தொழுகையில் கேட்கும் துவா என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம் இந்த துவாவும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். முடியுமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் நாம் முடியுமான அளவு துவா கேட்போம். அந்த நேரம் நமக்கு உடன்படுமாக இருந்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். இரவில் ஒரு நேரம் இருக்கிறது, அது பிந்திய நேரம், 2 மணிக்கு பின்னர், சுபுகுக்கு முன்னர். அந்த நேரத்தில் கேட்கப்படும் பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கின்றன, பல நோயாளிகளாக நாம் இருக்கின்றோம், பல கஷ்டங்களோடு நாம் வாழ்கின்றோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டுமானால் அந்த முக்கியமான நேரங்களில், அதில் குறிப்பாக அந்த இரவின் பிந்திய பகுதியில், சுபுகுக்கு முன்னால், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் முதல் வானுக்கு இறங்கி வந்து அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் காட்டி தந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி பிரார்த்தனைகளை செய்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலை அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமணத்துடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும், அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.